ஓம் சிவாய நம. விருச்சிக ராசி. ஸோ ஒரு விருச்சிக ராசிக்காரங்களோட கர்மா பாதிப்பு எந்த இடத்துல இருக்கும்னா, விருச்சிகனாலே சீக்ரெட் தான். அது அவங்க வாழ்க்கையே ஒரு சீக்ரெட்டா இருக்கும். மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் சீக்ரெட்டாவே இருக்கும். இதால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கட்டத்துல மனசுக்குள்ளேயே அதிகமா பேசக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. அவங்களோட தூங்கும்போது கூட ஏதாவது ஒண்ணு அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்க மன நிம்மதி கெட்டு போறதுக்கு முதன்மையான ரீசனே அவங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தம் தான். ஸோ தனக்குள்ள அதிகமா பேசக்கூடிய நபர்கள் விருச்சிகமாக தான் இருப்பாங்க. வெளியெல்லாம் பயங்கர போல்டா இருப்பாங்க. தனக்குள்ள புழங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுவே அவங்க மன உளைச்சலுக்கு அதிகமா ஆகி மன நிம்மதியே கெட்டு போவதற்கு காரணமாக இருக்கும். இது எங்க கொண்டு போய் நிறுத்தோம்னா, உடல் ரீதியான பாதிப்புகள்ல விருச்சிகத்த கொண்டு போய் நிறுத்திடும். அடுத்தவங்களோட சீக்ரெட்டும் மனசுக்குள்ள இருக்கும். தன்னோட சீக்ரெட்டும் மனசுக்குள்ள எக்ஸ்ட்ரீமா இருக்கும். கடைசியில அதுவே அவங்களுக்கு இதெல்லாம் இதுவா இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறதுன்னு வெளிய சொல்ல மாட்டாங்க. தனக்குள்ளேயே யோசிச்சு யோசிச்சு ஒரு நோயில கொண்டு போய் அவங்கள விட்டுடும். ஸோ இத தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கர்ம பாதிப்பா இருக்கும். மெடிடேஷன் பண்ணணும். மூச்சு பயிற்சி பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு இது போல யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நோயில கொண்டு போய் தள்ளாம இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளே தன்னை தானே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு ஆர்எஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா ஆக்டிவேட் ஆகும். இது போக விருச்சகம் அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். ஸோ முருகரை தொடுங்கள், உங்க வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்.